ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வளையல், அதாவது ஒரு சமயம் யமன் மார்க்கண்டேயர் மீது பாசக்கயிறை வீசவே அந்த பாசக்கயிறு தவறுதலாக சிவன் மீது விழுந்தது. தன் பணியை சரியாக செய்யாததால் சிவன் அவரது பதவியை பறித்தார். தன் பதவியை இழந்த யமதர்மன் சிவனை வணங்கி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். சிவபெருமானின் ஆணைக்கு இணங்க முட்டம், அதாவது காகம் வடிவில் பல திலங்களுக்கும் யாத்திரை சென்று சிவனை வணங்கி வந்தார் மார்க்கண்டேயர். கௌதமரின் மனைவி மீது ஆசை கொண்டதால் தன் உடல் முழுவதும் கண்களாக தெரியும்படி முனிவரிடம் சாபம் பெற்றான் இந்திரன். அவன் தன் தவறை மன்னிக்கும்படி சிவனிடம் வேண்டினான். சிவன் அவனிடம் தகுந்த காலத்தில் பூலோகத்தில் தான் சாப விமோசனம் தருவதாகவும் அதுவரையில் பூமியில் சிவதல யாத்திரை மேற்கொண்டு வருமாறும் கூறினார். இவ்விருவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றாக இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தனர். அப்போது சிவபக்தனான வாலி குரங்கு வடிவத்தில் இங்கு வந்து சிவனை வழிபட்டார். இதனை கண்ட யமன், இந்திரன் இருவரும் வாலியுடன் சேர்ந்து சிவனை வணங்கினர். சிவன் இம்மூவருக்கும் காட்சி தந்ததோடு யமன், இந்திரன் இருவருக்கும் சாப விமோசனமும் கொடுத்தார். பின் அவர்களது வேண்டுதலுக்காக இவ்விடத்திலேயே சுயம்புவாக எழுந்தருளினார். தலமும் குரங்கு அணில் மூட்டம் என்றானது. கோயில் முன் மண்டப சுவர்களில் இம்மூவரும் வழிபட்ட சிற்பங்கள் இருக்கிறது. இங்கு இறைவனுக்கு கொய்யாமலை என்ற பெயரும் உண்டு. ஆதலால் பலருக்கு இங்கு கொய்யாமலை என்ற பெயர் உள்ளது. இறைவி கைகளில் வளையல் அணிந்து மகிழ்ந்த முகத்துடன் காட்சி தருவது சிறப்பு. இந்த இறைவி கையில் வளையல், அதான் சிறப்பு. இந்த கோயிலில் அதான் சிறப்பு. திருமணமான பெண்களும் கர்ப்பிணிகளும் இவளுக்கு வளையல்கள் போட்டு பின்பு அதனை தாங்கள் அணிந்து கொள்கின்றனர். இவ்வாறு செய்வதால் விரைவில் புத்திரபாக்கியமும் சுகப்பிரசவமும் ஆகும் என்று நம்புகிறார்கள். இந்த வளையலோட மகிமையே அதுதான். அதற்காகத்தான் இந்த பதிவுக்கே வளையல் என்று பெயர் எடுத்தேன். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.